Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான caramelized banana எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பழம் எடுக்க கூடாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பழம் பழுத்திருந்தா போதும். இப்போ இந்த நேந்திர பழத்தோட தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வட்ட வட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல மெலிசாவும் இல்லாம தடிமனாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த நேந்திர பழங்களை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நேந்திர பழ துண்டுகளும் கடாயில் படுறது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் இது நல்லாவே ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆக தேவையில்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த நேந்திரம்பழ துண்டுகள் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த நேந்திரப்பழ துண்டுகளில் சுகர் எல்லாம் நல்லாவே கோட்டாகி வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான caramelized banana ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.